Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்புல ஒரு கடாயில 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். பாருங்க பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். நான் கடல் பாசியை ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 10 கிராம் கடல் பாசி ஆட் பண்ணியிருக்கேன். 10 கிராம் கடல் பாசிக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கடல் பாசி நல்லா இந்த பால்லே கரையணும். அதுவரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடல் பாசி நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். பால் லைட்டாக திக்காக இருக்கணும். இப்போ இங்கிட்டு பால் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மேங்கோ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி நல்லா பழமாக ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன், மாம்பழம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாம்பழம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு பாருங்கள், இங்கே பாலும் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம பாலை வடிகட்டி ஊற்றிக்கலாம். அந்த மாம்பழையும் நம்ம பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நல்லா ஒன்று கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டுமே நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போ இது மேலே இருக்க பபிள்ஸ்லாம் உடச்சி விட்ருங்க. இல்லாட்டி நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்காது, ஷைனிங்காக இருக்காது. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே நல்லா ஆடுது பாருங்கள், ஜெல்லி மாதிரியே. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக வீட்டிலே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு மாம்பழ சீசன் தான். அதனால் நம்ம மாம்பழம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது. கடல் பாசி குளிர்ச்சி. வெயிலுக்கு இந்த மாதிரி கடல் பாசி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் கேக் மாதிரி அப்படியே கட்டாகி வருது. இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.